வணக்கம் நண்பர்களே. ஏஐ ரேடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மே 15ஆம் தேதிக்கான ரொம்ப முக்கியமான யூபிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகளை பத்தி ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம். அரசியலமைப்பு சட்டம் தொடங்கி சர்வதேச பொருளாதாரம் வரைக்கும் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா பேச போறோம். நிச்சயமா. நேர்களுக்கு ஒரு சின்ன தகவல். இன்னைக்கான நோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏஐ ரேடியோவை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். இன்னைக்கு நாம பண்ண போறது டீப் டைவ் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஏன்னா நாம வெறும் செய்திகளை மட்டும் படிக்க போறதில்ல, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அது எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். உள்ளே போகலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஒரு நாட்டின் ஜனநாயகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும்னா, அதோட தேர்தல் ஆணையம் எவ்வளவு சுதந்திரமா செயல்படுதுன்னு பார்த்தாலே போதும். அதனால நாம கவர்னன்ஸ் டாபிக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். கரெக்ட். இப்போ உச்சநீதிமன்றம் 2023ஆம் ஆண்டின் தேர்தல் ஆணையர்கள் நியமனச் சட்டம் பத்தி ஒரு கடுமையான கேள்வி எழுப்பியிருக்கு. அந்த 3 பேர் கொண்ட குழுவுல ஒரு நடுநிலையான நபர் ஏன் இல்லைன்னு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலமைப்பு ரீதியான கேள்வி. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை பார்க்கணும். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் முடிவெடுக்கும் போது அந்த குழுவின் மீது நாம ஏன் ஒரு மாதிரி சந்தேகம் கொள்ளணும்? இது ஜனநாயக முறைப்படி சரிதானே? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இங்க தான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஆர்டிகல் 324 கிளாஸ் 2 ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படணும்னு மட்டும் அது சொல்லல, அது சுதந்திரமானது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைய மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும். அனூப் பரன்வாள் வழக்குல உச்சநீதிமன்றம் இதத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தியது. ஆனா அந்த 3 பேர் கொண்ட குழுவுல எதிர்க்கட்சி தலைவரும் இருக்காரு இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை? அங்கதான் சிக்கலே இருக்கு. அந்த குழுவுல பிரதமர் இருக்காரு, அப்புறம் ஒரு கேபினெட் அமைச்சர் இருக்காரு. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா 2:1 அப்படிங்கிற மெஜாரிட்டில கேபினெட் அமைச்சர் எப்பவுமே பிரதமரோட முடிவை தான் ஆதரிப்பார். ஓ, அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவரோட பங்கு சும்மா பேரளவுல சுருங்கிடுது, அதானே சொல்றீங்க? 100க்கு 100 உண்மை. அதனாலதான் அங்க ஒரு தலைமை நீதிபதி மாதிரியான ஒரு நடுநிலையான நபர் இருக்கணும்னு நிபுணர்கள் கருதுறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 2 டீம் விளையாடும் போது அம்பையர் நடுநிலையா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். வாவ், உங்க அம்பையர் உதாரணம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. சரி, ஒரு அமைப்போட பொறுப்புடைமை பத்தி பேசும்போதே காவல்துறையோட அக்கௌண்டபிலிட்டி பத்தியும் நம்ம பேசி ஆகணும். ஆமாம். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு கடுமையான உத்தரவு பத்தி தான் நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா புடிச்சிட்டீங்க. 2018 முதல் 2026 வரைக்கும் அங்க நடந்த 427 காவல் நிலைய மரணங்கள், அதாவது கஸ்டோடியல் டெத்ஸ் குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இது ரொம்பவே சீரியஸான விஷயம். இந்த காவல் மரணங்களை அரசியலமைப்பு எந்திரத்தின் தோல்வி அப்படின்னு நீதிமன்றம் சாடியிருக்கு. இதுல ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கத்தை நம்ம கவனிக்கணும். என்ன நுணுக்கம் அது? பழைய சிஆர்பிசி 176 கிளாஸ் 1A இப்ப வந்திருக்க புதிய பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா செக்ஷன் 196 கிளாஸ் 2. இதன்படி பாத்தீங்கன்னா இந்த மரணங்களை கட்டாயம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா நீதித்துறை நடுவர். ஆனா ஜார்க்கண்ட்ல என்ன நடந்துச்சு? அங்க 262 வழக்குகளை வெறும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் விசாரிச்சிருக்காங்க. இத நீதிமன்றம் சட்ட விரோதம் அப்படின்னு சுட்டி காட்டியுள்ளது. ஒரு நிமிஷம், 2 பேருமே மேஜிஸ்ட்ரேட்ஸ் தானே? யார் விசாரிச்சா என்ன பெரிய வித்தியாசம் வரப்போகுது? பெரிய வித்தியாசம் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறவங்க மாநில அரசோட நிர்வாக கட்டமைப்பை சேர்ந்தவங்க. போலீஸ் துறையும் அதே நிர்வாகத்தின் கீழே தான் வருது. இங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓ, இப்போ புரியுது. அதாவது போலீஸ் மேல இருக்கிற தப்ப அதே நிர்வாகத்தை சேர்ந்த ஒருத்தர் விசாரிச்சா அதுல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. அதனால்தான் நீதிமன்ற கட்டமைப்பை சேர்ந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சாதான் சுதந்திரமான விசாரணை நடக்கும், தனி மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். சூப்பர். தனிமனித உரிமைகள்னு பேசும்போது பெண்களின் உடல் மீதான உரிமைகளும் ரொம்ப முக்கியம். டெல்லி உயர்நீதிமன்றம் ஆர்எம்எல் மருத்துவமனைக்கு சமீபத்துல ஒரு எச்சரிக்கை விடுத்துச்சு. ஆமா, அந்த எம்டிபி, அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி வழக்கு தானே. இது ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்ட். ஒரு கருக்கழிப்பு தொடர்பான வழக்குல அந்த மருத்துவ குழு முழுமையான அறிக்கையை அளிக்கல அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க.
இதுல என்ன பிரச்சனையாச்சு? உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் படி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் ரீப்ரொடக்டிவ் அட்டானமி, அதாவது இனப்பெருக்க தன்னாட்சி, ஒரு அடிப்படை உரிமை. மருத்துவ குழுக்கள் ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை மட்டும் பார்க்க கூடாது. டெக்னிக்கல் விஷயம்னா அந்த கருக்கழிப்பு சாத்தியமா, அதாவது ஃபீசிபிலிட்டி மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அத மட்டும் பார்க்காம அந்த கருக்கலைப்பை தொடராமல் விட்டால் அந்த பெண்ணுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற அந்த கான்சிக்வன்சஸ பத்தியும் நீதிமன்றத்துக்கு தெளிவாக விளக்கணும். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏஐஎம்எஸ் கொடுத்த அறிக்கைக்கும் ஆர்எம்எல் அறிக்கைக்கும் நடுவுல இருந்த முரண்பாடு தான் மருத்துவ சட்டங்கள்ல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை காட்டுது. கண்டிப்பா, சட்டம் வெறும் பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ் கிடையாது. அது மனிதர்களோட உணர்வுகளையும் மதிக்கணும். சரி, ஒரு பக்கம் தனிமனித உரிமைகளை நீதிமன்றங்கள் காப்பாத்துது, இன்னொரு பக்கம் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆமா, நவம்பர் 10ஆம் தேதி செங்கோட்டையில நடந்த குண்டு வெடிப்பு வழக்குல இப்போ என்ஐஏ ரொம்ப பெரிய ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆமா, 7500 பக்க குற்றப்பத்திரிக்கை. இதுல அல்-கொய்தா மற்றும் ஏஜியூஹெச் அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஆஸ்பிரன்ஸ் மெயினா கவனிக்க வேண்டியது சட்டப்பிரிவுகளை தான். UAPA, அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம், மற்றும் புதிய BNS, பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவுகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேயர்களே, இங்க ஒரு விஷயம் நாம தெளிவா சொல்லிக்க விரும்புறோம். இந்த மாதிரி தேசிய பாதுகாப்பு அரசியலமைப்பு விஷயங்கள்ல நாம எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாவோ இல்ல எதிராவோ பேசல. செய்திகள்ல என்ன தரவுகள் இருக்கோ அதை நியூட்ரலா அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர். ஏன்னா நம்ம நோக்கம் சப்ஜெக்ட அனலைஸ் பண்றது மட்டும்தான். கரெக்ட். உள்நாட்டு பாதுகாப்பு பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் குளோபல் லெவலுக்கு போவோம். சர்வதேச அளவுல நடக்கும் போர்கள் எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையும் பாக்கெட்டையும் தாக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏப்ரல் மாசத்துல மொத்த விலை பணவீக்கம், அதாவது WPI இன்ஃப்ளேஷன் 8.3% உயர்ந்து 42 மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டிருக்கு. வாவ், 8.3%, ரொம்ப அதிகமாச்சு. இதுக்கு முக்கிய காரணம் மேற்கு ஆசிய போர் தானா? நிச்சயமா, அந்த போர்னால எரிசக்தி சப்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நாஃப்தா விலை 67% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏவியேஷன் ஃபியூவல் விலை கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. இதை நான் இப்படி சொல்லலாமா? இந்த WPI பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு சப்ளை செயின்ல ஏற்படுற காய்ச்சல் மாதிரி. முதல்ல கம்பெனிகளுக்கு விலை ஏறும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது சாதாரண மக்களோட பாக்கெட்டை தாக்கும். அதுதான் CPI இல்லையா? அருமையான விளக்கம். நீங்க சொன்ன மாதிரி உற்பத்தியாளர்களோட செலங்கு இப்போ அதிகரிச்சிருக்கு. இது சீக்கிரமே CPI பணவீக்கத்துல எதிரொலிக்கும் அபாயம் நிறையவே இருக்கு. சோ அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்ததான் அரசாங்கம் இப்ப பல அதிரடி முடிவுகளை எடுத்துட்டு வராங்க போல. அதுல ஒண்ணுதான் சர்க்கரை ஏற்றுமதிக்கு செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் விதிக்கப்பட்ட தடை. ஆமா, ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா ஒரு விஷயம் இடிக்குதே, நம்ம கிட்ட தான் போதுமான சர்க்கரை இருப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 42.5 லட்சம் டன்கள் கோடவுன்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் நாம ஏற்றுமதியை தடை பண்ணணும்? வெளியில இருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலாம். ஆனா இதுக்கு 2 பெரிய குளோபல் காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் எல் நீனோ எஃபெக்ட். ஓஹோ, எல் நீனோனால வரும் பருவமழை பொய்த்து போகலாம் அப்படிங்கிற பயம் இருக்கா? எக்ஸாக்ட்லி. கரும்புக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். 2வது காரணம் அந்த மேற்கு ஆசிய போர் தான். இந்த ஈரான் பிரச்சனையால இந்தியாவுக்கு வர வேண்டிய உரங்களின் சப்ளை ரொம்ப தடைப்பட்டிருக்கு. அடடே, கரும்புக்கு அதிக நீரும் வேணும், உரமும் வேணும். ரெண்டுமே கிடைக்கலன்னா கரும்பு விளைச்சல் பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஆமா, அதனால தான் எதிர்காலத்துல சர்க்கரை தட்டுப்பாடு வந்துடக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சூப்பர் கண்டென்ட். அப்போ இந்த சர்வதேச புயல்ல இருந்து இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்க அரசாங்கம் வேற என்னென்ன பாதுகாப்பு வளையங்களை உருவாக்குது? நிதி அமைச்சகம் பல மேக்ரோ எக்கனாமிக் நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு செங்கடல் பிரச்சனையால சரக்கு கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, அது மட்டுமில்லாம சிறு குறு தொழில்களுக்கு அவசர கால கடன் வசதி கொடுக்க ECLGS 5.0 திட்டத்தையும் ஆக்டிவா வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், தடாலடியா $38 பில்லியன் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சவால் தான் நம்ம பொருளாதாரத்துக்கு. இதை ஈடுகட்ட அரசு பத்திரங்கள்ல முதலீடு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கான வித்ஹோல்டிங் டாக்ஸ் 20% குறைக்கிறத பத்தி அரசு ஆலோசிச்சுட்டு இருக்காங்களாமே. ஆனா இப்படி வரி சலுகை கொடுத்தால் அது அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி.
இங்க தான் நம்ம தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கத்தோட வாதங்களை ரொம்ப சுருக்கமா பார்க்கணும். அவங்க வெறும் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் பத்தி பேசல. ஓ, அப்போ அந்நிய முதலீட்டாளர்களை மீண்டும் இருக்க அவங்க என்ன வியூகம் சொல்றாங்க? அந்த தலையங்கம் 3 முக்கியமான வழிகளை முன்வைக்குது. ஒன்னு என்னன்னா, இந்த FCNR பாண்டுகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. வெளிநாட்டவர்களுக்கான லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அதாவது மூலதன ஆதாய வரிய முழுமையா நீக்கணும். அப்போதான் கட்டமைப்பு ரீதியான வரி சீர்திருத்தங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ரெண்டாவது, உள்நாட்டு கட்டமைப்பை ரொம்ப மேம்படுத்தணும். ரொம்ப காலமா பெண்டிங்ல இருக்கிற புதிய தொழிலாளர் சட்டங்களை, அதாவது லேபர் கோட்ஸை அமல்படுத்தி நம்மளோட காம்படிட்டிவ்னஸை அதிகரிக்கணும். காம்படிட்டிவ்னஸ் வந்தா முதலீடு தானா வரும். சரி, மூணாவது வழி என்ன? மூணாவது PLI திட்டங்களை விரிவுபடுத்தணும். அதோட உலக நாடுகளோட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை நிறைய ஏற்படுத்தணும். வாவ், குறுகிய கால நஷ்டத்தை பார்க்காம நீண்ட கால அந்நிய முதலீட்டை கொண்டு வர இதுவே சரியான வியூகான்னு எடிட்டோரியல் சொல்லுது. ரொம்ப நல்ல அனாலிசிஸ். ஆமா, பொருளாதாரத்தை வலுப்படுத்தணும்னா வெறும் பாலிசி மட்டும் பத்தாது. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையும் ராஜதந்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. ஜியோபாலிட்டிக்ஸ் அண்ட் டிப்ளோமசி. டெல்லியில நடந்த பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமா, அந்த மாநாட்டுல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்களா? கண்டிப்பா. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மற்றும் செங்கடல் வழியே ரொம்ப பாதுகாப்பான கடல் வழி வர்த்தகம் நடக்கணும்னு அவர் ரொம்ப உறுதியா வலியுறுத்தினாரு. ஓமன் அருகே இந்திய கப்பல் தாக்கப்பட்டதையும் அவர் வன்மையா கண்டிச்சார். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாநாட்டுல ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அராக்சியும் கலந்துகிட்டார். ஓ, அவர் என்ன சொன்னார்? அவங்க மேலதான் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கே. அராக்சி என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவே தாங்கள் செயல்படுவதாக அவர் ஈரானின் தரப்பு நியாயத்தை முன்வச்சார். நேயர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம், இதுல நாம எந்த பக்கமும் சாயல. உலக நாடுகள் அவங்கவங்க தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. ஆனா இந்தியாவோட நிலைப்பாடு உலகளாவிய வர்த்தக பாதைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுல இந்தியா ரொம்பவே தெளிவா இருக்கு. இந்த மாதிரி மேற்காசியாவில் குழப்பம் நிலவுறதால தான் இந்தியா இப்போ ஐரோப்பா பக்கம் தன்னோட கவனத்தை திருப்புது. நீங்க பிரதமர் மோடி மேற்கொள்ற அந்த ஐரோப்பிய பயணத்தை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறோம். நார்வே, ஸ்வீடன், நெதர்லாந்து மற்றும் இத்தாலிக்கு பயணம் மேற்கொள்றாரு. ஒஸ்லோவில் 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. ஆமா, இது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ரியலிசத்தை ரொம்ப அழகா காட்டுது. நார்டிக் நாடுகளுடனான நமது வர்த்தகம் இப்போ $19 பில்லியன் எட்டியுள்ளது. இது எதுக்கு இவ்ளோ முக்கியம்? ஏன்னா அந்த நாடுகள் ரொம்ப சின்ன நாடுகளாச்சே. சின்ன நாடுகளா இருந்தாலும் டெக்னாலஜில அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு. சீனா மீதான சார்பை குறைத்து ஒரு மாற்று சப்ளை செயினை உருவாக்க யூரோப்பியன் தொழில்நுட்பமும் முதலீடும் நமக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு சமீபத்துல நாம கையெழுத்து போட்ட EFTA ஒப்பந்தமும் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் இல்லையா? நிச்சயமா. ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுல முதலீடு செய்ய ஒரு முக்கிய காரணம் இந்தியாவுல மாறி வரும் தொழில்நுட்ப கட்டமைப்பு தான். ஆமா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதாவது GCC அப்படிங்கிறது ஒரு காலத்துல வெளிநாட்டு நிறுவனங்களின் சாதாரண பேக் ஆஃபீஸ் வேலைகளுக்கு மட்டுமே பயன்பட்டது. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. அது ஒரு மிகப்பெரிய எவல்யூஷன். இன்னைக்கு இந்தியாவுல 2117 GCCகள் இருக்கு. இவங்க சுமார் 2.36 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து $98.4 பில்லியன் வருவாயை ஈட்டுகின்றன. வாவ், நம்பர் ரொம்ப பெருசா இருக்கே. ஆனா இவங்க வெறும் கால் சென்டர் வேலைகளை மட்டும் பார்க்கலையேப்போ. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த GCCகள் சாதாரண வேலைகளை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி மாதிரி உயர்மட்ட பணிகளுக்கான மையங்களாக உருவெடுத்துள்ளன. கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த டெக்னாலஜி மாற்றம் வெறும் சாஃப்ட்வேர் துறையில மட்டுமல்ல, பொது போக்குவரத்துலயும் நடக்குதுங்கிறது தான் இங்க ஹைலைட். ஆமாம். எரிபொருளை சேமிக்க பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று டெல்லி மெட்ரோ சென்ட்ரல் விஸ்டா பகுதியில ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ரொம்பவே ஒரு நல்ல தொடக்கம். ஆனா நாம ஏன் இவ்வளவு அவசரமாக ஹைட்ரஜன் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களுக்கு மாற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம். அதுக்கான விடைதான் சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல நடந்த அந்த சோகம். ஆமா, அதை படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஊபியில வீசிய கடுமையான புயல் மற்றும் மழையால் 111 பேர் உயிரிழந்துள்ளனர், 72 பேர் காயமடைந்துள்ளனர்.
பிரயாக்ராஜ் மாவட்டம் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. பருவநிலை மாற்றம் என்பது நிகழ்காலம் என்பதை இது உணர்த்துகிறது. நாம தொடக்கத்துல பார்த்த சர்க்கரை ஏற்றுமதி தடைக்கு காரணமான அந்த எல்னினோவும் சரி, இப்போ அந்த ஊபி புயலும் சரி, எல்லாமே இயற்கையின் சமநிலை மாறுவதையே காட்டுது. ஆமாம். அதனாலதான் நாம டெக்னாலஜிய வெறும் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்தாம இயற்கையை காப்பதற்கும் பயன்படுத்தணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்புடைமையில் தொடங்கி புவிசார் அரசியல் பொருளாதார சவால்கள் அப்புறம் பருவநிலை மாற்றம் வரை நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசினோம். இந்த தகவல்கள் அனைத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்கும்போது நேர்களுக்கு நான் ஒரு சிந்தனை கேள்வியை வைக்கிறேன். சொல்லுங்க. நேர்கள் கண்டிப்பா இத பத்தி யோசிப்பாங்க. இந்தியா தனது ஜிசிசி மற்றும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் காட்டும் அதே வேகத்தை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரிடர்களையும் உலகளாவிய போர் சூழலால் ஏற்படும் வளங்களின் தட்டுப்பாட்டையும் எதிர்கொள்ள பயன்படுத்துமா? வாவ், இது ரொம்ப டீப்பான கேள்வி. ஆமா. இந்த நவீன தொழில்நுட்பங்கள் இயற்கையை காக்க உதவுமா அல்லது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் வளர்க்குமா? இதைப் பற்றி நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா நண்பர்களே, இத பத்தி யோசிங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. எந்த ஒரு நியூஸையும் தனித்தனியா பார்க்காம எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க பழகிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.